ஏடிஎம்கே பாஜக கூட்டணி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமைஞ்சிட்டனால டிஎம்கேல இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்செட்ல இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. நாங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிடுவோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்காகவே கதவை திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு முறை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில பாஜக இணைஞ்சிட்டனால பாஜக எதிர்ப்பை மட்டுமே வச்சு அரசியல் செய்யும். டிஎம்கே கூட்டணி கட்சிகள் இப்போ ஏடிஎம்கே கதவு எங்களுக்காக திறந்திருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. தாவேகாவுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்குன்னு தெரியாது. தவிர இத்தனை ஆண்டு காலம் பழமையான அரசியல் கட்சிகள் திடீர்னு நேத்து ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழக கூட்டணியில இணையவும் முன்வர மாட்டாங்க. டிஎம்கே தலைமையிலான மதசார்பில்லாத முற்போக்கு கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்குள்ள முரண்பாடுகள் எழுவது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல அப்பப்போ நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த கூட்டணியில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுகன்னு பல கட்சிகள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த கட்சிகளுக்குள்ள அப்பப்போ முரண்பாடுகள் பல காரணங்களால வந்துகிட்டே தான் இருக்கு. தொகுதி பங்கீடு, கொள்கை வேறுபாடுகள், மாநில மத்திய அரசியல் உத்திகள், உள்ளூர் அரசியல் நலன்கள்லாம் இதுக்குள்ள அடங்கும். தேர்தல்கள்ல தொகுதி பங்கீடு பத்தி கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அடிக்கடி உரசல்கள் ஏற்பட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல டிஎம்கேவோட ரொம்ப காலம் கூட்டணியில இருந்தாலுமே தொகுதிகளுடைய எண்ணிக்கை பத்தி அதிருப்தி தான் தெரிவிச்சிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தாமதமானதாகவும், காங்கிரஸ்க்கு எதிர்பார்க்கிறத விட குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்னாடி எழுந்துட்டு வந்துச்சு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி அரசு அமைக்கிறது பத்தி 2024 பேசினப்போ இதுக்கான சரியான நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி டிஎம்கே உடைய தலைமையை ஏத்துக்கிட்டாரு. ஆனா விசிகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட்டணி அரசு பத்தி பேசினனால கட்சியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாரு. இது கூட்டணிக்குள்ளேயே உரசல்களை வெளிப்படுத்தி இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அரசுல பங்கேற்கிறத எதிர்க்கிறாங்க. சிபிஎம் மாநில செயலாளர் பி சண்முகம் கூட்டணி அரசுல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இது டிஎம்கே உடைய கொள்கை அடிப்படையில முரண்பாடு இருக்கிறத காட்டுது. ஆனாலுமே தேர்தல் உத்தி காரணமா கூட்டணி இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. திமுகவுடைய திராவிட கொள்கைகளுக்கும் காங்கிரஸ் உடைய தேசியவாத அணுகுமுறைக்கும் இடையே இருக்கிற முரண்பாடுகள், மாநில உரிமைகள், மொழி ஆதிக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவா வெளிப்படுது. திமுகவுடைய ஆதிக்கம் காரணமா கூட்டணி கட்சிகள்லாம் தங்களுடைய தனித்துவத்தையும் செல்வாக்கையும் உயர்த்த முயற்சிக்கிறாங்க. விசிக, மதிமுக மாதிரியான கட்சிகள்லாம் தங்களுடைய கட்சி சின்னங்கள்ல போட்டியிடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா திமுக இத கட்டுப்படுத்துது. டிஎம்கே பாஜக அரசுடைய மோதலை தவிர்க்கிற உத்திய 2024 மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா கையாண்டுச்சு. இது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. விமான நிலைய தனியார் மயமாக்கல் பத்தி முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்த டிஎம்கே அப்புறம் அதுக்கு ஆதரவா நிலமும் ஒதுக்குச்சு. இது காங்கிரஸ் இடதுசாரிகளுக்குள்ள அதிருப்திய உருவாக்குச்சு. இந்தியா கூட்டணியில இருக்கிற மத்த கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள்ல டிஎம்கே உடைய ஆதிக்கம் காங்கிரஸ்க்கு எதிரா விமர்சனங்களை எழுப்புச்சு. 2024 மக்களவை தேர்தல்ல டிஎம்கே தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல 39 தொகுதிகளையும், புதுச்சேரியில ஒரு தொகுதியையும் ஜெயிச்சிச்சு. இது கூட்டணியுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துச்சு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமா கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே உரசல்கள் மறுபடியும் தலை தூக்கியிருக்கு. டிஎம்கே கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தாலுமே தேர்தல் வெற்றிகளுக்காகவும் பாஜக, ஏடிஎம்கேக்கு எதிரான ஒரு பொது எதிரியை எதிர்க்கிறதுக்காகவும் இந்த கூட்டணி ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டுட்டு வராங்க. ஆனா தொகுதி பங்கீடு, அதிகார பகிர்வு, கொள்கை வேறுபாடுகள் இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய பதற்றங்களை ஏற்படுத்தலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது இந்த முரண்பாடுகளை டிஎம்கே எப்படி கையாளுது அப்படிங்கிறது கூட்டணியுடைய வெற்றிக்கு முக்கியமான ஒண்ணா இருக்கும். இந்த நிலையில தான் நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போட்டி போடுங்க அப்படின்னு டிஎம்கே தலைமை கூட்டணி கட்சிகள் கிட்ட எல்லாம் வலியுறுத்தி வருவதா சொல்லப்படுது. இது பத்தி அரசியல் விமர்சகர்கள் டிஎம்கே கூட்டணி உடையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாரு எடப்பாடி அவர்கள். ஆனா இத வச்சு டிஎம்கே கூட்டணியில அதிக இடங்களையும் அதிக ஸ்வீட் பாக்ஸ்களையும் வாங்கிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு காய் நகர்த்துச்சு டிஎம்கே கூட்டணியில உள்ள கட்சிகள். இந்த நிலையில தான் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியும் அமைஞ்சிடுச்சு. இப்போ போன வருஷங்கள்லாம் தேர்தல் நெருக்கம் வரைக்குமே கூட்டணி கணக்குகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால சின்ன சின்ன கட்சிகளா தன்னுடைய பவர் மூலமா கூடுதல் தொகுதிகளை பெற வாய்ப்பு நிறைய இருந்துச்சு.
ஆனா இப்போ தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைஞ்சிடுச்சு. இதனால பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள்னால ஏடிஎம்கே பக்கம் இனி போகவே முடியாது. அதனால வழக்கம் போல டிஎம்கே கொடுக்கிற தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அமைதியா போக வேண்டிய சூழலும் இந்த முறை வந்திருக்கு. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர்றதை தடுக்க கொடுக்கிற தொகுதிகளை வாங்கிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு இந்த முறையும் தோழமை கட்சிகளுக்கு எல்லாம் டிஎம்கே சமாதானம் சொல்லும். அதனால டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு பேரம் பேச முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.